ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்மளுடைய தோட்டத்துல மஞ்சள் நடவு பண்ணதுல இருந்து அறுவடை பண்ண வரைக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மஞ்சள் வளர்ப்புல நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை இதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த விதைக்கிழங்குகள் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்த போதே நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு காமிச்சிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் நடவு பண்ண போகிறேன் நம்ம தோட்டத்தில். இப்போ வந்து சமீபத்தில் இந்த பாத்தி தயார் பண்ணதை கூட நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாத்தியில் தான் இப்போ இது எல்லாத்தையும் நடவு பண்ண போகிறேன். நடவு பண்ணிவிட்டு அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் பாத்தி எடுத்து இங்கே வந்து மஞ்சள் இஞ்சி ரகங்கள்லாம் நடவு பண்ணியிருந்தேன். ஆரூர் ரோட் மஞ்சள், மா இஞ்சி, அதோட நார்மலாக சாதா இஞ்சி, சிறுகிழங்கு, சிறுவள்ளிக்கிழங்கு, சேப்பக்கிழங்குன்னு நிறைய கிழங்குகளை இதில் நடவு பண்ணியிருந்தேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு பாத்தி எடுத்து அதுக்குள்ளே மக்கக்கூடிய இலத்தழையெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு இந்த பாத்தி ரெடி பண்ணேன். ஒரு எல் ஷேப்பில் ரெடி பண்ணியிருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாத்தி ரெடி பண்ணதுக்கு இந்த செடியோட வளர்ச்சியில் அதோட பலன் கண்கூடா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இப்போ வந்து கிழங்குகள்லாம் முளைச்சி வந்திருந்தப்ப உங்ககிட்ட இந்த வீடியோவில் இதை காமிச்சிருந்தேன். இப்போ எல்லாமே அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நல்லா மடிஞ்சிருச்சு பாருங்க. ஃபுல்லாக பழுத்து இலைகள்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சுத்தம் பண்ணி ஆகணும். நிறைய களைச்செடி எல்லாத்தையும் போட்டு அமுக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நம்ம இதெல்லாம் அறுவடை பண்ண முடியும். நான் ஃபுல்லாக இதெல்லாம் களைச்செடியெல்லாம் எடுத்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டோம். இங்க நின்று அறுவடை பண்ற அளவுக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு. அறுவடையை முடிச்சுட்டு மறுபடியும் வேற ஏதாவது செடிகள் வைக்க பாத்தியை திரும்பவும் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஜூலைல நடவு பண்ண மஞ்சள் கிழங்கு ரகங்கள் எல்லாமே இப்போ வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அறுவடை பண்ண போறோம். இப்போ வந்து இந்த இடத்த எப்படி இருந்தது இப்போ சுத்தம் பண்ணதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஒவ்வொன்றும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 2-3 மஞ்சள் ரகம் நடவு பண்ணியிருக்கோம். மஞ்சள், அப்புறம் இஞ்சி, மா இஞ்சி, ஆரூர் ரூட் எல்லாமே நடவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம எடுக்கும் போது தான் எது எந்த ரகம்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கலவையாக இருக்குது எல்லாம். பாருங்க, ஓரளவுக்கு நான் கிழங்கு எல்லாம் தோண்டிட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் கிழங்கு நடவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன். பாருங்க, அதோட இங்கே ஒரு செடி இருக்கு. இதெல்லாம் செடி காஞ்சி மடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம அறுவடை பண்ணும்போது அறுவடை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம், ஒவ்வொன்றா அறுவடை பண்ணும்போது தான் தெரியும் உள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்க, இங்க பார்க்கும்போது இவ்வளோ பெருசா இவ்வளோ செழுமையா இருக்கு பாருங்க. இந்த கிழங்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ரக மஞ்சள்னு தெரியல. அநேகமா ஒயிட் டர்மரிக்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நடவு பண்ண மாதிரி ஒரு ஞாபகம். இது பாத்தீங்கன்னா மல்பெரி செடி விதையில இருந்து வளர்ந்துருக்கு. நம்ம தோட்டத்துல மல்பெரி பழங்கள் சாப்பிட்றதுக்கு செம்போத்து, குயில்னு நிறைய பறவைங்க வரும். அது மாதிரி அதுங்க சாப்பிட்டு போட்ட விதையில இருந்து முளைச்சிருக்கு போல. அப்படியே பக்கத்துல இன்னும் ஒரு மஞ்சள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே கிழங்கு எப்படி மிரட்டலா இருக்கு பாருங்க. கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கையால பிடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தடிமனான மஞ்சளா இருக்கு. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது வந்து ஆரூர் ரோட். அடுத்தது இங்க ஒரு மஞ்சள் இருக்கு. அதோட இங்க ஒரு இஞ்சி செடி பாருங்க. அதுவுமே நல்லா இப்படி மக்கி வந்துருச்சு. இங்க அடியில இஞ்சி இருக்கு பாருங்க. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி ரொம்ப அழகாவே தெரியுது. பார்ப்போம் அறுவடை எப்படி இருக்குன்னு. இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த சைட்ல பார்ப்போம். இங்கேயும் பாருங்க ஒரு கிழங்கு இப்போ மடிஞ்சிருக்கு. அடுத்ததான் இதோ பாருங்க இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றா தோன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். நான் கிழங்கு எங்கே எவ்வளோ செடி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்ததா இங்கே ஒரு செடி பக்கத்துலேயே. இங்கே எல்லாமே செழுமையாக கிழங்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செடிகள் இல்லாமல் இன்னும் சில செடிகள் தனியாக ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து அறுவடை பண்ணணும். அதையும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தோண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக மஞ்சளை எல்லாம் தோண்டி அந்தந்த குழியிலே வச்சுருக்கேன். ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ அறுவடை இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். இதெல்லாம் மஞ்சள், விரலி மஞ்சள் பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து மா இஞ்சி. இது வந்து கொஞ்சம் சுமார் இந்த குழியில் இருக்கிறது. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா இது ஓரளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே அறுவடை இருக்குது. இது ரெண்டும் மா இஞ்சி. இது தோன்ற வரைக்குமே எந்த குழியில் என்ன கிழங்கு இருக்குன்னு தெரியாது. இதை தோண்டும் போது இந்த மா இஞ்சி ஸ்மெல்லில் தெரியும் நம்மளுக்கு வித்தியாசம். இது ரெண்டுமே மா இஞ்சி தான். அடுத்ததான் பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் டர்மரிக். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கோட சைஸை பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா செழுமையா வந்திருக்கு. இதோட இந்த அறுவடை வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஒயிட் டர்மரிக் பக்கத்துலயே இன்னொரு குழியிலயும் ஒயிட் டர்மரிக் தான். பாருங்க, அப்படியே ஒரே கிழங்கா ஃபுல்லா தோண்டி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு 1/2 கிலோல இருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும். சூப்பரா இருக்கு செழுமையா. பாருங்க கிழங்கு எப்படி சுத்தி காமிக்கிறேன்.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்ததா ஆரோ ரூட் வந்து அடுத்த அறுவடையில் பார்ப்போம். ஏன்னா இதை தூண்டியே டயர்ட் ஆயிட்டேன். அடுத்த அறுவடையில் பார்ப்போம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மஞ்சள் தோண்டும் போது அவ்வளோ பெருசாக ஒரே கிழங்கா தோண்டி எடுத்துட்டேன். பார்க்கறதுக்கே இவ்வளோ செழுமையாக சூப்பராக இருக்குது பாருங்க. நெருக்கமாக நிறைய கிழங்கு பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க. பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியல, கை கடகடன்னு ஆடுது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அடுத்ததா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை எடுக்கிற அளவுக்கு இஞ்சி வளர்ந்துருக்கு. அடுத்த அறுவடையில் நம்ம நல்லா பெருசாக நிறைய கிழங்கு அறுவடை பண்ணலாம். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது இது வெவ்வேறு இடங்களில் நடவு பண்ணது, தனித்தனியாக இருந்தது. அதெல்லாம் இப்போ மொத்தமாக அறுவடை பண்ணிட்டு வந்து வச்சுட்டேன். அடுத்ததா கீழே குட்டி குட்டியாக பார்க்குறது எல்லாம் ஒரு சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மஞ்சள் எல்லாம் ஒரு இடத்துல நடவு பண்ணி விட்டுருந்தேன். அதுதான் இப்போ கொஞ்சம் சுமாராக வளர்ந்துருக்கு. ரொம்ப லேட்டாக நடவு பண்ணிட்டேன், அதனால தான் ரொம்ப சின்ன சின்னதாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா இங்கே புதுசாக சமீபத்தில் போட்ட ஒரு இருமடி பாத்தி இது. இந்த பாத்திலையும் நான் மஞ்சள் போட்டிருக்கேன், அதையும் அறுவடை பண்ணிக்குவோம். இங்கேருந்து தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து சிறுவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செழுமையாகவே வளர்ந்துருந்தது. மஞ்சள் பொதுவாக முழு நேர வெயிலில் இருக்கிறத விட பகுதி நேர நிழலான பகுதியில் இருக்கும்போது ரொம்ப நல்லா வளரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு செடியிலேருந்து 1 கிலோ அளவுக்கு மஞ்சள் அறுவடை பண்ணுவேன்னு. எடை போட்டு பார்த்தா கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். அவ்வளோ செழுமையாக மஞ்சளோட சைஸை பாருங்க, அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருமடி பாத்தியில் மஞ்சள் நடவு பண்ணி அறுவடை பண்ணுறது இந்த தடவை தான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது எதனாலனா, இந்த இடத்துல நான் வந்து மரவள்ளி கிழங்கு நடவு பண்ணியிருந்தேன். சமீபத்தில் இங்கேருந்து மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணியிருந்தோம். அந்த கிழங்கினுடைய நிழல்ல இருந்ததால் தான் மஞ்சள் இவ்வளோ செழுமையாக வந்திருக்கு. பொதுவாக முழு நேர வெயிலில் இருக்கிறத விட மஞ்சள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிழலான இடத்துல இருக்கும்போது நல்லா வளரும். இன்னொரு முக்கியமான காரணம், இது வந்து புதுசாக ரெடி பண்ண பாத்தி, இருமடி பாத்தி ரெடி பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல நடவு பண்ணது. இதில் இந்த மஞ்சள் நடவு பண்ணியிருந்தேன். அதனால இதில் போட்ட மக்கக்கூடிய பொருள், அது இல்லாமல் மாட்டு சாண எரு எல்லாமே நல்லா சேர்ந்து தான் இந்த அளவுக்கு அறுவடை செழுமையாக வந்திருக்கு. ஒரே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடியிலேருந்து கிளச்சி வளர்ந்துருக்கு. இது அப்படியே எடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இன்னும் 2 செடி எடுக்கவே இல்லை பாருங்க, இனிமே தான் எடுக்கணும். உண்மையாகவே நான் மஞ்சள் இந்த அளவுக்கு ஆழமாக கிழங்கு இறங்கியிருக்கும் நான் எதிர்பார்க்காம இந்த கம்பியை விட்டு டேமேஜ் பண்ணிட்டு நிறைய மஞ்சளை பாருங்க, டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த அளவு ஆழமா போகும் நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ செழுமையா கிழங்குகள் வேறு வரைக்கும் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா அறுவடையை மொத்தமா உங்களுக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அறுவடை பண்ண எல்லா மஞ்சளையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, இது ஒயிட் டர்மரிக், இது வந்து விரலி மஞ்சள், இது வந்து மாயிஞ்சி. பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் டர்மரிக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணோட பார்த்ததுக்கு இப்ப வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவா பெருசா தெரியுது. இப்ப விதைச்சதுல இருந்து இந்த அறுவடை பண்றது வரைக்கும் இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கிழங்குகள் வளர்ப்புல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிழங்கும் ஒரு மாதிரியான தன்மையில நல்லா வளரும். இப்ப நான் வந்து சிறுவள்ளி கிழங்கு சிறு கிழங்குலாம் அறுவடை பண்ணதை காமிச்சிருப்பேன். ரொம்ப சுமாரா இருந்தது. அதுக்கு காரணம் அதை வந்து நிழல நடவு பண்ணது. ஆனா மஞ்சள் இஞ்சி ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செமிஷேடான ஏரியாவில் நல்லா வளரக்கூடிய ஒரு கிழங்கு ரகங்கள் அதெல்லாம். இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும், நான் வந்து ஒரு வேப்ப மரத்தோட நிழல்ல இருக்கிற மாதிரி தான் இதெல்லாம் நடவு பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பரா விளைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், மண்ணோட தன்மையும் முக்கியம். இதுல நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து மணற்பாங்கான மண். அதனால இந்த மாதிரி கிழங்கு ரகங்களுக்கு ஒரு ஏற்ற மண் அது. அதோட இதெல்லாம் நான் நடவு பண்ணதும் ஒரு பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதுல நடவு பண்ணியிருந்தேன். ஒரு பள்ளம் எடுத்து அதுக்குள்ள இலத்தழையெல்லாம் போட்டு மக்கக்கூடிய குப்பைகள்லாம் போட்டுட்டு எருவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அந்த செறிவான மண்ணுனாலையும் தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல அறுவடை எடுத்திருக்கோம். இதை நான் நடவு பண்ணும்போது அந்த குழிக்குள்ள போட்ட உரத்தோட சரி, அதுக்கப்புறம் இதுக்கு தனியா உரம்னு எதுவுமே கொடுக்கல. நம்ம ஒருவேளை இன்னும் நல்லா கவனிச்சிருந்தா இன்னும் அதிகமான அறுவடை கூட கிடைச்சிருக்கலாம். இனி வரக்கூடிய அறுவடைகள்ல இப்ப இதுல இருந்து விதைக்கிழங்கு எடுத்து நடவு பண்ணுவோம். அதையெல்லாம் இன்னும் நல்லா கவனிச்சு இதை விட இன்னும் அதிகமான அறுவடை எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்திலே மஞ்சள் வளர்த்து அறுவடை எடுங்க. நீங்க வந்து மஞ்சள் வளர்க்கறதுக்கு நிலத்துல தான் வளர்க்கணும்னு ஒன்றும் கிடையாது. க்ரோ பேக்ல ஈஸியா வளர்க்க முடியும். நான் முதல் வருஷம் வந்து க்ரோ பேக்ல தான் வளர்த்திருந்தேன். அதுல இருந்து தான் அறுவடை எடுத்தேன். நான் உங்களுக்கு க்ரோ பேக் சைஸ் கூட காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரோஸ்மெரி செடி இருக்கக்கூடிய இந்த சைஸ் க்ரோ பேக்ல தான் நடவு பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸ் க்ரோ பேக் இருந்தா கூட போதும், கிழங்குகள் ரொம்ப சூப்பரா வளரும். உங்களுக்கு வீட்டை சுத்தி மஞ்சள் வளர்க்க இடம் இல்லைனாலும் மாடியிலையாவது மஞ்சள் மட்டுமாவது விளைய வச்சு நீங்க அறுவடை எடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான மஞ்சளை நீங்க வீட்டிலேயே விளைய உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இப்ப மஞ்சள்ல கூட அதிக அளவுல கலப்படம் நடக்குது. அதனால நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மஞ்சளை அறுவடை பண்ணி நாமளே மஞ்சள் பொடி தயாரிச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.